skit by Children Ministry Girls. ஒவ்வொரு மனிதனின் குணத்தையும் அவன் செயல்பாடுகளையும் தீர்மானிப்பது அவனுடைய உள்ளான மனுஷனே. நாம் நம் உள்ளான மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? இந்த கருத்தை விளக்கும்படியாக நம்முடைய பிள்ளைகள் இதோ ஒரு குறு நாடகத்தை நம் முன் கொண்டு வருகிறார்கள். Hello my dear sweetheart, how are you? என் இதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இதயமே பத்திரமாயிரு, உன்னை பாதுகாப்பாய் வைத்துக் கொள்வேன். என்ன தானாவே பேசிட்டு இருக்க? ஏதாவது ஆயிடுச்சா? இல்ல ஓவரா படிச்சு இந்த பரிதாப நிலைக்கு வந்துட்டாங்க. பாவம். ஏன் இப்படி அபிய பற்றி ஓவரா பேசுறீங்க? சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது என்று வசனம் இருக்கு தெரியுமா? பெரிய ஞானி என்று நினைப்பு இவளுக்கு. வந்துட்டாமா பரிஸ்தவாட்டி. வாய் திறந்தாலே வசனமாதான் பேசுவா. ஜாலியா பேசுது தப்பா? லைஃப்ல என்ஜாய்மெண்ட் வேண்டாமா? எதற்கெடுத்தாலும் குற்றம் கண்டுபிடிச்சா எப்படி? ஜாலி எல்லாம் ஓகே தான், ஆனா பிறரை இன்சல்ட் பண்ணி ஹர்ட் பண்ணி என்ஜாய் பண்றது தப்பு. பிறரை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் ஓகே தான், பாயிண்ட்டுக்கு வரும். தெளிவா பேசுறியே. இதயத்தை காத்துக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? கொஞ்சம் சொல்லு பாப்போம். நம்ம இதயம் காக்கப்படணும்னா ஆத்துமா சுத்தமா இருக்கணும். என்ன மேட்டர் ஓவரா காம்ப்ளிகேட் பண்ற? நம்ம மனசுல இருந்து எழும்பும் எண்ணங்களை வெளிப்படுத்துவதுதான் நம் செயல்கள். சோ மனசு சுத்தமா இருக்கணும். உன் மனசுதான் உன் ஆத்துமா, இன்னர் மேன். என்ன இன்னர் மேன் அவுட்டர் மேன்னு ஓவரா தத்துவம் பேசுற? இவங்க சொல்றத பார்த்தா ஆத்மாவை குளோரெக்ஸ் போட்டு கிளீன் பண்ணணுமா, இல்லனா வாஷிங் மிஷின்ல போட்டு வாஷ் பண்ணணுமா? ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணாத, கொஞ்சம் புரியறது மாதிரி பேசு. தீய நோக்கம் பாவமாம். எந்த காரியம் செஞ்சாலும் நம்ம நல்ல இன்டென்ஷனோட தான் செய்யணும். கர்த்தர் நம் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர். எனக்கும் தான் வசனம் தெரியும். நாக்கு நெருப்பு என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. என்னம்மா ரொம்ப ஃபயரா பேசுற? துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. அப்படி நாம் இருக்கக்கூடாது என்று பைபிள் சொல்லுது. என்ன டபுள் ஃபேஸ்டா இருக்கிறது தானே சொல்றீங்க? ஆமா, நம் வார்த்தைகள் மட்டும் இல்ல, நம் வாழ்க்கையும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதா இருக்கணும். நம்ம பேசுற வார்த்தையும் வாழ்க்கையும் சிங்க் ஆகணும் தானே சொல்றீங்க? எக்ஸாக்ட்லி, யூ காட் மை பாயிண்ட். இப்படி செஞ்சா நம்ம இன்னர் மேன் சுத்தமாயும் பலன் உள்ளவனாயும் இருப்பான். எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட், கேட்கவா? என்ன டவுட்டு? சொல்லு. சினிமா பாக்குறதெல்லாம் தப்பா? வெப் சீரிஸ் எல்லாம் வாட்ச் பண்ண கூடாதா? உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. உன் கண் இமைகள் உனக்கு முன்னாலே செவ்வையாய் பார்க்க கடவது என்று பைபிள் சொல்லுது. என்ன லெஃப்ட் ரைட்டு கூட திரும்பி பார்க்க கூடாதா? ஸ்ட்ரைட்டா போனா சேஃபா போய் சேர முடியாது, எங்கேயாவது போய் இடிச்சிருவ. ஈட்டிக்கு போட்டி பேசாத. நீங்க கண்டினியூ பண்ணுங்க அக்கா. சினிமா வெப் சீரிஸ் எல்லாம் நம்ம இச்சைய தூண்டி நம்ம அதை திரும்ப திரும்ப வாட்ச் பண்ணும்படி செய்யும். சினிமா நம்ம ஆத்மாவை சுத்தப்படுத்தாது, அசுத்தமாக்கும். ஆமா, வேதத்திற்கு எதிரான காரியம் தான் அதுல காண்பிக்கப்படுது. எதற்குமே நம்ம அடிக்ட் ஆக கூடாது. நம்ம ஆத்துமா, அதாவது இதயத்தை சுத்தமாக்குவது வேத வசனம். அதற்கு கீழ்ப்படிந்து தீமையை விட்டு விலகுவதுதான் நம் கண் செவ்வையாய் நோக்க கடவது என்பதற்கு அர்த்தம். ஆத்மா அசுத்தமானா எப்படி கிளீன் பண்றது? பாவத்தால் கரைப்பட்ட ஆத்மாவை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே சுத்தமாக்கும். Because he paid for our sins in the cross. இப்போ எனக்கு புரிஞ்சுது.
இருதயம் காக்கப்படணும்னா நம்ம இன்னர் மேன் சுத்தமா இருக்கணும். அத காட் மட்டும்தான் செய்ய முடியும். அப்புறம் என்ன, நம்ம இயேசுப்பாவை ஏற்றுக்கொண்டு அவர் பிள்ளையாகவே வாழ்ந்தா இன்னர் மேன் சேஃப் அண்ட் ஸ்டெடியாக இருப்பான். எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்துக் கொள்ளுங்கள். God bless you all. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாமும் நம் இதயத்தை, அதாவது நமது உள்ளான மனுஷனை, நம்முடைய வேதத்தின்படி நடந்து காத்து கொள்வோம். எதெல்லாம் ஆத்துமாவை தீட்டுப்படுத்தும், எப்படி நம் ஆத்துமாவை காத்து கொள்ள வேண்டும், எதற்குமே நாம் அடிக்ட் ஆகக்கூடாது என்று அருமையாக நடித்து காட்டிய சில்ட்ரன் மினிஸ்ட்ரி கேர்ள்ஸுக்கு உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.